குணமாக்க முடியும். அதுதான் அந்த முத்ராவோட இது. அது வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஏன்னா இது வேலை செய்யும். வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நம்மளால பொறுத்துக்க முடியணும்ல அந்த கண்டிஷன். அதனால இந்த முத்ரா இஸ் சப்ளிமெண்ட், அது காம்ப்ளிமெண்ட். சீக்கிரமா அது குணப்படுத்தும். ஆனால் இது வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு எடுத்துக்க வேண்டாம். சில இதுக்கு அது ரீப்ளேஸ் பண்ணுது. இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு பொறுமை இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த கண்டிஷனும் நம்மளுக்கு ஒத்துழைக்கணும். அதனால முத்ராவை அடிஷ்னலாக உபயோகிக்கலாம். நம்ம செய்ய போகிற முத்ரா வந்து இன்னைக்கு பண்ண போகிறது வந்து பிராமர முத்ரா. பிராமரான்னா ஹனிபி, தேனி முத்திரை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல முதுகெலும்பு நேராக உட்காரணும். அதில் தான் தெரியுமில்ல முத்ரா செய்யறதுக்கு. ஒருவேளை முதல்ல செய்கிறீங்களான்னா முதுகெலும்பு நேராக இருக்கணும். சாப்பாடு சாப்பிட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் செய்யலாம். அப்போ தான் அதோட விளைவு வந்து சீக்கிரமாக நடக்கும். எந்த முத்ரா செஞ்சாலும் ஒரு 5லேருந்து 15 நிமிஷமாவது செய்யணும். ஒரு நாளைக்கு ஒரு 40 நிமிஷம் செஞ்சால் உங்கள் கண்டிஷனை பொறுத்து. ரொம்ப 45 நிமிஷம் செஞ்சால் கொஞ்சம் தொடர்ச்சியாக ஒரு செய்யணும் கொஞ்சம் நாளைக்கு. அப்போ தான் அதோட பலன் வந்து நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியும். சில சமயம் உள்ளார அந்த கண்டிஷன் சரியாயிட்டா கூட வெளியில் தெரியாது. அது வெளிப்படையாக அது தெரியணும்னா கொஞ்சம் நாள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த பிராமர முத்ரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கை இப்படி இருக்கா? ஆட்காட்டு விரலை கொண்டு போய் கட்டை விரல் அடியில் வைக்கிறோம். நடுவிரலை வந்து கட்டை விரல் மேலே வைக்கிறோம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து இதுதான் பிராமரா. தேனி மாதிரி இருக்கா தெரியல, அதனால தான் இதுக்கு அந்த பேர் வச்சுருக்காங்க. இதை வந்து நம்ம வந்து மடி மேலே வச்சுக்கணும். இதை மடி மேலே வச்சுட்டு நம்ம ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடலாம். இதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒருவேளை ஒரே ஒரு இது சொல்லிடுறேன். இது அலர்ஜிக்காக இந்த ஒரு பிராமர முத்திரை பண்ணும் பொழுது பால் சேர்ந்த பொருட்களை எடுத்துக்கக்கூடாது. அதை தவிர்த்துடணும். இப்போ ஒரு தூக்கமின்மைக்காக பண்ணுறீங்க, அலர்ஜிலாம் இல்லை, தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து ரிலீஸ் ஆகணும், அல்லது பிரெயின் பவர் இன்க்ரீஸ் ஆகணும், ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகணும், அந்த மாதிரி காரணங்களுக்கு பண்ணால் பால் வந்து எடுத்துக்கலாம். அலர்ஜிக்காக பண்ணும்பொழுது வந்து பால் எடுத்துக்கக்கூடாது. பாலை சேர்ந்த எந்த பொருளுமே பன்னீரோ தயிரோ மோரோ எதுவுமே எடுத்துக்கக்கூடாது அந்த அலர்ஜி சரியாகிற வரைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்கலாம். இது கூட வெறும் முத்திரை 5லேருந்து 15 நிமிஷம் வைக்கிறதுக்கு இது கூட நம்ம வந்து ஒரு சங்கல்பமும் வைக்கலாம். நான் இந்த காரணத்துக்காக இந்த முத்திரை செய்கிறேன், இந்த முத்திரையோட பலன் எனக்கு கிடைக்கிறதுக்கு நன்றி. அந்த மூச்சு காற்று உள்ளார போகுது வெளியில் வருது இல்லையா, அதில் நம்ம தியானத்தை வைக்கணும், மனசை செலுத்தணும். உள்ளார இருக்கும்போது நான் வந்து பரிபூர்ண நலத்தையும் வாழ்க்கை வெற்றியையும் மூச்சு காற்றுல இழுக்கிறேன். வெளியில் விடும்பொழுது தேவையில்லாத கவலை, கோபம், மன கஷ்டம், என்னை பற்றி தப்பான ஒப்பீனியன் நானே வச்சுட்ருக்கேன், எல்லாத்தையுமே வெளியில் விடுறேன். தேவையில்லாத விஷயங்களை வெளியில் விடுறேன். சாதாரணமாக மூச்சு விடும்போது இது மாதிரி சொன்னால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அது ஒரு அஃபர்மேஷன் மாதிரி ஆகிடும் நம்மளுக்கு. நம்ம எடுத்துக்கிற உறுதிமொழி ஆகும். இப்போ பிரபஞ்சமும் நம்மளுக்கு ஐயோ இந்த பொண்ணு இவ்வளோ நம்பிக்கையாக நம்ம மேலே, இந்த பையன் செய்தே பொண்ணு செய்தே நம்ம இதுக்கு உதவுவோன்னு செய்வாங்க. ஓகேவா? இப்போ இந்த முத்திரை செய்யும் பொழுது கண்களை மூடி மூச்சு காற்று உள்ளார இழுத்து வெளியில் விடணும். இது கூட இன்னொரு மெடிடேஷனும் ஒரு தியானமும் பண்ணலாம். அதாவது டிவைன் லைட்டு தியானம், தெய்வீக ஒளி தியானம். அது என்னன்னா, நம்மளுடைய இதுதான் கிரவுன் சக்கரம். இது வந்து சகசிராரம், 1000 இதழ் கொண்ட தாமரையோட மாதிரி ஒரு சக்கரம் இருக்குது, நம்ம தலைக்கு மேலே இருக்குது. அது மூலமாக பிரபஞ்சத்திலேருந்து ஒரு வெள்ளையான ஒரு தூய்மையான ஒளி நம்ம உடலுக்கு வரா மாதிரி தியானம் பண்ணணும். இந்த பிரபஞ்சத்திலேருந்து வர அந்த ஒளி அப்படியே இங்கே தலையில் எல்லா இடத்துலையும் பிரெயினை எல்லாத்தையும் நரிஷ் பண்ணிட்டு தொண்டை வழியாக வந்து இங்கே ஏதாவது பிளாக் இருக்கா, கம்யூனிகேஷன் பிளாக்கு, அதையும் எடுத்து விட்டு இங்கே இருக்க சைனஸில் இருக்க எல்லா சளி எல்லாத்தையும் எடுத்து விட்டு அப்படியே நெஞ்சுக்கு வந்து ஹார்ட்டையும் பரந்த இருதயத்தையும் கொடுக்குது. இந்த லங்ஸுக்கும் வந்து தேவையான சக்தியை கொடுக்குது. உடம்புல இருக்க ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு திசுவுக்கும் இது சக்தியை கொடுக்கும். இந்த பிரபஞ்ச ஒளி, தெய்வீக ஒளி. அதை நினச்சி அதுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த ஒளி எனக்கு உள்ளார அமைச்சதுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க.
சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார நீங்கள் ஒரு 5 நிமிஷமாக இருக்கா ஒரு தியானத்தில் வச்சுருக்கீங்க. கை இது இப்படி இருக்குது, மூச்சில் தியானம் வச்சுருக்குறோம். அந்த ஒலியை எடுத்து வெளியில் விடுறோம். ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு குட்டி தியானம் பண்ணிட்டீங்க நீங்கள். இப்போது இது உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கொடுத்துரும். செய்து பாருங்கள். எல்லா அலர்ஜிக்கும் விடை கிடைக்கிறது மாத்திரம் இல்லாமல் இது நம்மளுடைய இம்யூனிட்டியை பண்ணுது, நம்மளுடைய சக்தியை அதிகரிக்குது, பிரெயின் பவர் அதிகரிக்கிறது, நம்மளுடைய லங்ஸோட கெப்பாசிட்டியை, ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்தை இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த மாதிரி பல விதத்துலேயும் இது பலன் கொடுக்குது. பிராமர முத்ரா செய்து பலனடையுங்கள். பை பை.